நபிகளாரின் தோழர் ஒருவர் சொன்னார். அவர் பேர் அலி ரலியல்லான்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொன்னார்னா, அவருடைய புகழ்பெற்ற ஒரு வாசகம், எனக்கு யாராவது ஒருத்தர் ஒரே ஒரு வரியையோ இல்லை ஒரு வார்த்தையோ சொல்லிக் கொடுத்தாலும் கூட அவரும் எனக்கு ஆசிரியர் தான் அப்படின்னு சொன்ன ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு வரி அது. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம் இருக்குது. நம்ம ஆசிரியர் அப்படின்னு நம்ம எதை சொல்ல வரோம், இல்லை யாரை சொல்ல வரோம், அது எதை குறிக்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் அது பின்னாடி இருக்குது. யாரோ நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். உதாரணமாக ஒரு பைக் மெக்கானிக் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலேன். நீங்கள் பைக் ஓட்டும்போது இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி ஓட்டாதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தாலும் அதுவுமே நம்ம லைஃபுக்கு பயன்படக்கூடிய ஒரு டீச்சிங் தானே. அப்போ அதுவுமே ஒரு லெசன் தான் நமக்கு. அந்த சொல்லிக் கொடுத்தவர் அந்த விஷயத்தில் நமக்கு டீச்சராக இருக்கார். அப்போ டீச்சர் ஸ்டூடெண்ட் அப்படின்றது எல்லாருமே எல்லாத்துக்குமே டீச்சராகவும் இருக்கும், ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். அப்போ தேடுபவர்களுக்கு அடுத்ததாக விஷயம் என்னென்னா, தேடுபவர்களுக்கு எதுவுமே ஒரு ஆசிரியராக மாற முடியும், யார் வேண்டாலும் ஆசிரியராக மாற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். மிகவும் புகழ்பெற்ற ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஞானியான ரமண மகரிஷி அவர்கள் ஒரு இடத்துல சொல்லுவார். இந்த மாதிரி கேட்கும்பொழுது, ஒருவருக்கான ஒரு சீடருக்கான குருவாக இன்னொரு மனிதன் தானே இருக்க முடியும் அப்படின்னு அவர்கிட்ட சந்தேகம் கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்லுவார்னா, ஒருவருக்கான ஒரு சீடருக்கான குருவாக இன்னொரு மனிதன் மட்டும்தான் இருந்தாக வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அடுத்ததாக மேற்கொண்டு அவர் என்ன சொல்லுவார்னா, தேடல் கொண்டவனுக்கு யார் வேண்டாலும் குருவாக இருக்க முடியும், ஒரு கல் கூட அவனுக்கான ஒரு குருவாக இருக்க முடியும், அப்படின்னா கல்லுக்கிட்டேருந்து கூட அவனுக்கு ஞானத்தை பெற முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் அதுக்கான ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா, அதை நம்ம தேடுவது அப்படின்றது தான். நிறைய பேர் என்னென்னா, உட்கார்ந்த இடத்துல நமக்கு எல்லாமே கிடச்சிடணும், எனக்கு இல்லை யாராவது ஒருத்தர் மொத்தமாக ஒரு பேக்கேஜாக நாலேஜை கொண்டு கொடுத்துடணும், அதை நான் அப்படியே என்னுடைய பிரெயினில் ஃபிட் பண்ணிப்பேன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு கோர்ஸை படிச்சுட்டா நமக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும், அந்த மாதிரி நம்ம எல்லாமே ஒரு லிமிட்டடாகவே நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் ரொம்ப ஒரு பறந்து விரிந்த ஒரு அறிவை, ஒரு ஆழமான ஒரு பார்வையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம தேடி போனால் மட்டும்தான் கிடைக்க முடியும். நம்ம எவ்வளோ தேடுறோம், அதுக்காக எவ்வளோ உழைக்கிறோம், நம்ம அதுக்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், அதுதான் நம்மளுடைய ஒரு அறிவாக மாறும். அப்போ தேடல் கொண்ட ஒரு நபருக்கு எங்கேருந்து வந்தாலும் அவனுக்கான அறிவு ஞானம் பிறக்கும், எங்கேருந்து வந்தாலும் அவனுக்கு தனக்கான அந்த அறிவை அவன் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். அது சம்பந்தமான நிறைய உதாரணங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், இப்போ நம்ம சொன்ன தேடல் கொண்டவனுக்கு எதுலேருந்து வேணாலும் அவன் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது, இயற்கையிலிருந்து அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயன்றது ரொம்ப ரொம்ப அபாரமானது. இப்போ நம்ம பெரிய விஷயங்கள், பெரிய ஜீவராசிகளை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் சின்ன சின்ன ஜீவராசிகள், சின்ன நுண்ணுயிரிகள்லாம் இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அது பற்றிலாம் டாக்குமெண்ட்ரிலாம் வருது. உதாரணமாக சிறிய ஒரு சின்ன கிரியேச்சர்ஸான எறும்புடைய புற்றை பற்றிலாம் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் வருது. டேவிட் அட்டன்பரோ கூட அதை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ பல்வேறு டாக்குமெண்ட்ரிஸ் வருது. அந்த எறும்புடைய புத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, நம்ம எப்படி ஒரு பெரிய கோட்டை கட்டுறோமோ அது எப்படி ஒரு கோட்டை கட்டுது, அதுக்குள்ளே எப்படி அறைகள் அமைக்குது, அது ஒரு ஃபேமிலியாக எப்படி வாழுது, எப்படி தனக்கு தேவையான சாப்பாடு அதை சேமித்து வைக்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நமக்கு லெசன் எல்லாமே எனக்கே தெரியும் அப்படின்றதே இல்லை. நம்ம இயற்கைகிட்டேருந்தும் சின்ன குட்டி ஜீவராசிக்கிட்டேருந்து கூட நம்ம இவ்வளோ விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியுது. தேனியினுடைய கூட்டை போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அது எப்படி அதில் எத்தனை கேட்டகரிஸ் இருக்குது, அது போய் எப்படி பூலேருந்து தேன் எடுத்துகிட்டு அதை கன்வெர்ட் பண்ணுது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஸோ அதில் இதெல்லாம் நம்ம நிறையா நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துட்டே வரோம். குறிப்பாக இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் வரக்கூடிய காலங்களில் கண்ணுக்கே தெரியாத சில உயிரினங்கள், அந்த நுண்ணுயிரிகள்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், இன்னும் அது போன்ற எண்ணற்ற விஷயங்கள், இவற்றை பற்றிலாம் இன்னும் டாக்குமெண்ட்ரிஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா சோஃபார் இது வரைக்கும் வந்திருக்கான்னு தெரியல. ஏன்னா அதை பற்றி இப்போ தான் டிஸ்கவர் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அது நமக்கு தரக்கூடிய பலன்கள் என்ன, பெனிஃபிட் என்ன அப்படின்றதையே நம்ம ஒரு சில ஆண்டுகளாக தானே தெரிஞ்சுட்டு வரோம். உதாரணமாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, மாவு புளிச்ச பின்னாடி தான் நம்ம அதை தோசை செய்ய முடியும், உணவுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம தெரியுது. ஆனால் அந்த மாவு எப்படி புளிக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. அதை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள் தான் அதை மாற்றுது அப்படின்ற அந்த விஷயமே நமக்கு சமீப காலங்களில் தானே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுபோல் இன்னும் டிஸ்கவர் பண்ண இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தேட தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு டாக்குமெண்ட்ரி பற்றி ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த டாக்குமெண்ட்ரி 2020 நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான ஒரு டாக்குமெண்ட்ரி. அதுக்கு பேர் மை ஆக்டோபஸ் டீச்சர். பல பேர் அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்துருக்கலாம். பார்த்தவர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம், நீங்கள் மற்றவர்களுக்கு அதை பரிந்துரை செய்யலாம். பார்க்காதவர்களுக்கு சின்ன குறிப்பை மட்டும் நான் இந்த காணொலியில் தரலான்னு இருக்கேன். மேற்கொண்டு நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ரி போய் பாருங்கள்.
மை ஆக்டோபஸ் டீச்சர் அப்படின்ற அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்த ஒரு பேர் வந்து பிப்பா எல்ரிச் அப்படின்றது தான் அவரோட பேர் நினைக்கிறேன். அவர் கூடவே சேர்ந்து ஜேம்ஸ் ரீட் அப்படின்றவரும் சேர்ந்து இந்த டாக்குமெண்ட்ரியை தயாரித்திருக்கிறார்கள். இது வந்து முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு கடலுக்குள்ளே எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரியோட சிறப்புன்னு பார்த்திங்கன்னா இது எப்படி செஞ்சாங்க, இதுக்காக என்ன மெனக்கடல்கள் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல நமக்கு. அந்த பிஹைண்ட் தட் என்ன நடந்ததுன்ற ஸ்டோரி நமக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது ஒரு ரொம்ப சீரியஸான ரொம்ப ஒரு கன்சர்னான எடுக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி தான் நான் நினைக்கிறேன். கடலுக்குள்ளே போய் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருடம் இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரியோட சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா மை ஆக்டோபஸ் டீச்சர். இந்த கதை முழுக்க ஒரு ஆக்டோபஸ் பற்றி தான். நம்ம எல்லாருமே ஆக்டோபஸை பல்வேறு வகையாக நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். அதுக்கு நிறையா அந்த கை அதனுடைய அந்த கால்கள்லாம் ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வளைஞ்சிக்கிட்டே இருக்கும். நிறைய கால்கள் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு மாதிரி ஒரு ஆடாக ஒரு வியர்டாக இருக்கும். நிறைய பேருக்கு அது ஒரு மாதிரி பயமான ஒரு கிரியேச்சர் மாதிரி தெரியும். அது இந்த கண்ணெலாம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு கைகள்லாம் அப்படி ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி அப்படியே வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கிரியேச்சர்கிட்ட என்ன இருக்க போகுது, இது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இதை பற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஓடக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு டாக்குமெண்ட்ரின்னு நான் சொல்லுவேன். இதில் இந்த டாக்குமெண்ட்ரியில் யார் வரான்னு சொன்னால் கிரெய்க் ஃபாஸ்டர் அப்படின்னு ஒரு நபர். இது வந்து நிஜமாலே நடந்த ஒரு விஷயத்தை தான் டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க. இது எதுவுமே ஃபிக்ஷன் கிடையாது. கிரெய்க் ஃபாஸ்டர் அப்படின்ற ஒரு நபர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கேப் டவுன் அப்படின்ற அந்த நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்லாண்டிக் ஓஷனில் ஒரு சின்ன பகுதி, அதாவது இது வந்து நடு ஆழ்கடல் கிடையாது, ஆழ்கடலினுடைய ஒரு ஓரத்தில் அந்த நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் தான் என்ன செஞ்சுருக்காருனா 2018 இந்த 19 அந்த டைமில் தான் அவர் என்ன செஞ்சுருக்காருனா கடலுக்குள்ளே போயிட்டு சில ஆராய்ச்சிகளை செய்கிறதுக்காக போயிருக்காரு. யார்? கிரெய்க் ஃபாஸ்டர் அப்படின்ற நபர். அப்போ வந்து அவருடைய கேமரா அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அந்த இடத்துல ஒரு அரிய ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை அவர் பார்க்குறாரு. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டோபஸ். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு ஆக்டோபஸ் எப்படி ஒருத்தர் தொடர்ச்சியாக அவர் வந்து நோட் பண்ணியிருப்பார் அப்படின்னு. அதுக்கான விடைகள் எல்லாமே நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே ரியலாக அந்த டைமில் அந்த லொக்கேஷனில் எடுக்கப்பட்ட ஒரு காட்சி. அது எதுவுமே ஃபிக்ஷனலாக கிடையாது. நீங்கள் அதை போய் பாருங்கள். அந்த நபர் என்ன பண்ணுறாருனா ஒரு திடீர்னு வித்தியாசமான ஒரு ஜீவராசியை பார்க்குறாரு. அதான் வந்து ஆக்டோபஸ். அது வந்து தன்னுடைய உடல் முழுக்க பார்த்திங்கன்னா சங்கு, அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த கற்கள், செடி இதெல்லாமே சுற்றி அப்படியே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கலவையாக இருக்குது. அது முதல்ல ஆக்டோபஸ்னால் அவருக்கு தெரியல. இப்படி தான் அந்த காட்சி ஆரம்பிக்குது. நமக்குமே இது இப்படி தான் தெரியுது. இது என்னென்னு கொஞ்ச நேரம் அதை அப்படியே அவர் காட்டிகிட்டே இருக்கார். சடனாக பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போயிட்டுருக்கக்கூடிய ஆபத்தான மீன்கள்லாம் கிராஸ் ஆகி போன பின்னாடி சடக்குன்னு அது எல்லாத்தையுமே உதிர்ந்துட்டு அப்படியே அது வேகமாக ஓடுது. தண்ணியில் அப்படியே டக்குன்னு வேகமாக நகர்ந்து போகுது. அப்போ தான் அவருக்கு தெரியுது, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஒரு ஆக்டோபஸ். அது அப்படியே அதோடய கைகளெல்லாம் வளைச்சி அது என்ன பண்ணிருக்குன்னா அந்த சங்கு, இந்த கடலில் இருக்கக்கூடிய பொருட்கள் இது எல்லாத்தையும் தன் உடம்புல அப்படியே சுருட்டிக்கிட்டு அப்படியே இருந்திருக்கு. எதுக்குன்னா மற்ற மீன்கள் வந்து தன்னை அட்டாக் பண்ணி சாவடிச்சிடக்கூடாது, தன்னை சாப்பிட்றக்கூடாதுன்றதுக்காக ஒளிஞ்சிருக்குது. அதுதான் அது இப்படி செஞ்சுருக்கு, ப்ரொடெக்ஷனுக்கு தான் இப்படி பண்ணியிருக்கு அப்படின்றத காட்டுறாரு. இதுதான் வந்து அந்த டாக்குமெண்ட்ரியினுடைய ஒரு ஆரம்பமாக இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு ஆரம்பம்னு சொல்லலாம். அதுக்கு பின்னாடி அவருக்கு ரொம்ப ஆர்வமாயிருச்சு. இந்த குறிப்பிட்ட ஆக்டோபஸை நம்ம தொடர்ந்து சேஸ் பண்ணணும், இதை நம்ம கவனிக்கணும், மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தினம் அவருக்கு வந்து ஒரு புது இன்ட்ரெஸ்ட் உருவாகி டெய்லி அந்த கடலுடைய அந்த பகுதிக்கு தண்ணிக்குள்ளே குதிச்சு போகிறாரு. மறுநாளும் அந்த ஆக்டோபஸை தேடி போகிறாரு. ஒரு இடத்துல அவர் கண்ணில் படுது. குறிப்பிட்ட இந்த ஆக்டோபஸ் தான் அதுன்றதை அவர் ரெக்கக்னைஸ் பண்ணுறார். எடுத்தோடனே இந்த ஆக்டோபஸ் வந்து அவர்கிட்டலாம் ஒன்றும் வந்துடல. அது பயந்து ஓடுது. ஃபஸ்ட்டு யாரோ இவனை எங்கே பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரே ஆபத்தாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அது வந்து ஓடுது. தொடர்ந்து இதே போல் பல நாட்கள் நடக்குது. அதுக்கப்புறம் சிறுக அந்த ஆக்டோபஸ்க்கு பயம் தணிஞ்சு, சரி ஓகே இவன் எதுவும் பண்ணுறதில்ல, சும்மா வந்துட்டு நம்மளை பார்த்துட்ருக்கான் அப்படின்ற மாதிரி அதுவும் வந்து ரொம்ப காமாயிருது. இப்படி தொடர்ச்சியாக ஸ்லோவாக ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் பார்க்க அந்த டாக்குமெண்ட்ரி உங்களை ரொம்ப உள்ளே இழுத்துருன்னு சொல்லலாம். அந்த ஆக்டோபஸ் வந்து மெல்ல நகர்ந்து வந்து அவன் பக்கத்தில் வருது. பல நாட்கள் ஆக அதுக்கப்புறம் அவனுடைய அந்த உடல் மீது அந்த ஆக்டோபஸ் அப்படியே வந்து ஒட்டிக்குது. அந்த காட்சிகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிலிர்ப்பிற்குரிய ஒரு இடம்னு சொல்லுவேன். அது ஒரு அற்புதமான ஒரு இடம். அதை நீங்கள் அந்த காட்சியில் பார்த்தா தான் புரியும். இது வந்து சில விஷயங்கள் வார்த்தையை தாண்டின அனுபவங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பிணைப்பு இது. ஒரு ஆக்டோபஸ்ன்றது ஒரு வேறு வகையான ஒரு ஜீவராசி, மனிதன்றது ஒரு வேறு வகையான அவனுடைய வேறு ஒரு இனம். அவன் இது ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. இவங்க 2 பேரும் பேசுவதற்கான லாங்குவேஜ் கிடையாது, கம்யூனிகேஷனும் பண்ண முடியாது. இவனும் பேச மாட்டான், அதுவும் பேசாது. இப்படி கொஞ்சம் கூட. ரெண்டாவது அந்த ஆக்டோபஸ் வந்து தண்ணிக்குள்ளேயே வாழக்கூடிய ஒரு ஜீவராசி. இவன் வந்து மனுஷன் வந்து நிலத்தில் வாழ்ந்துட்டுருக்கான். இப்படி ஒன்றுக்கு ஒன்று சுத்தமாக எந்த வகையுமே தொடர்பே இல்லாத இரண்டு ஜீவராசிகள் தான். மனிதனும் ஒரு ஜீவராசி இல்லையா? 2 ஜீவராசிகள் சந்திச்சுக்கிற போது என்ன மாதிரியான ஒரு பிணைப்பு ஏற்படும் அப்படின்னும் போது நமக்கு ஒரு பெரிய சிலிர்ப்பு ஏற்படுது. அந்த ஆக்டோபஸ் வந்து அவனுடைய உடம்புல வந்து ஒட்டிக்கிற அந்த கணங்கள் இருக்குது பார்த்தீங்களா,
அது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அத வந்து அந்த கிரெய்க் ஃபாஸ்டர் அவர்களே வந்து இத பத்தி சொல்லும்பொழுது ரொம்ப சிலிர்த்து போய் சொல்லுவாரு. அப்புறம் இப்படி தான் அவங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்படுது. இந்த நட்பில வந்து எந்த உரையாடல் எதுவுமே கிடையாது. தொடர்ந்து இதே மாரி தினம் தினம் சந்திக்கிறாரு. அந்த ஆக்டோபஸ் இவர்ட்ட நெருங்கி வருது. அப்புறம் அந்த ஆக்டோபஸோட லைஃப்ல என்ன நடக்குது? அது வந்து ஒரு ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு ஷார்க் மீன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதோடைய உடல் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அ தனித்தனியான துண்டு வால் மாரி இருக்கு பார்த்தீங்களா? அதில ஒரு வால வந்து கடிச்சிரும். அது வந்து துண்டாயிரும். அந்த ஆக்டோபஸ் வந்து அப்புறம் போயிட்டு ஒரு 3 மாதம் கிட்ட ரெஸ்ட் எடுத்து, அதுக்கு வந்து என்ன அதோட சிறப்புனா, அந்த உடம்புல எந்த பகுதி கட் ஆனாலும் மறுபடியும் அந்த பகுதி தானாக வளர்ந்து விடும். இப்படி வந்து கொஞ்ச நாளுக்கு வந்து ஒரு ஓய்வா வந்து ஒரு பாறைக்கு அடியில அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்குது. தொடர்ந்து அது ரெஸ்ட் எடுக்க என்ன ஆகுதுன்னா, அதனுடைய அந்த உடைந்து போன கைகள்லாம் வந்து மறுபடியும் முளைச்சி புதுசா பழையபடி ஆகுது. ஸோ இது வந்து இதுக்கு வந்து நெறைய இதெல்லாமே ஒரு பெரிய இன்சைட்ஸா மாறுது. ஒரு ஒரு இந்த ஜீவராசிகிட்ட இருந்து நம்ம எவ்வளோ கத்துக்கிறோம் அப்படின்றத வந்து ரொம்ப அவர் வந்து ஆச்சரியத்தோட கவனிக்கிறார். தனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, சேதாரம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி ரொம்ப அமைதியா, காமா அது வந்து ஒரு பேஷண்ட்டா அத அணுகுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணி காட்டுவாரு. அதுக்கு பின்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி காட்சிகள் வந்து ரொம்ப சோகமான காட்சிகள். அத நீங்க அந்த டாக்குமெண்ட்ரிய பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த கடைசி நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கிரெய்க் ஃபாஸ்டர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய சிறு மகன வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவனையும் வந்து இந்த மாஸ்க்லாம் மாட்டிக்கிட்டு, அவனையும் வந்து அந்த சிலிண்டர்லாம் எடுத்துக்கிட்டு, தண்ணிக்குள்ள கேமராலாம் எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள கூட்டு போவாரு. கூட்டு போயிட்டு இந்த ஆக்டோபஸ வந்து பார்த்து, "நீயும் கத்துக்கோ. நான் வந்து இந்த ஆக்டோபஸ்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்." அப்படின்ற மாரி கூட்டு போவாரு. ஸோ இந்த மாரி இந்த டாக்குமெண்ட்ரி போகும். நீங்க விரிவா வந்து இந்த டாக்குமெண்ட்ரிய கண்டிப்பா பாருங்க. எதுக்காக நம்ம இதெல்லாம் இந்த டாப்பிக்ல நம்ம பேசிட்டே வரோம். அதனோட ரொம்ப கனெக்டடான ஒரு டாக்குமெண்ட்ரி தான் இது. மை ஆக்டோபஸ் டீச்சர். அனைவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். நம்ம ஆபத்துன்னு நினைக்கக்கூடிய, இல்ல நமக்கு என்னன்னே தெரியாமலே நம்ம வந்து ஒரு அவர்ஷனோட, வெறுப்போட நம்ம பார்க்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதுக்கு வேற ஒரு சைடு ஒண்ணு இருக்கு. நம்ம உண்மையிலே அன்பு காட்டினா, அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு இணைப்பு பாலமாக அந்த அன்பு மாறுது அப்படின்றத சிறுக சிறுக காட்டக்கூடிய ஒரு காட்சி தான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி தான் இந்த டாக்குமெண்ட்ரி. இதுபோல எண்ணற்றவைகள் இருக்குது. நெறைய இருக்குது. இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு சமீப காலங்கள்ல பார்த்துட்டு வரோம் நம்ம. வழக்கமா நம்ம சொல்லிட்டு இருந்த நரேஷன்ஸ் எல்லாமே மாறுது. உதாரணமாக சிங்கம், புலி என்பது வந்து ரொம்ப ஆபத்தான விலங்குகள். அது மனுஷனை அடித்து சாப்பிடக்கூடியது தான், மனிதனுக்கு தீங்கு தரக்கூடியது. இந்த மாதிரி எல்லாமே ஒரு 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 ஆப்போசிட்டாகவே வச்சு பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே நிறைய சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஏன்னா நிறைய காணொளிகள் நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளில் வந்து சிங்கத்தை, புலியெல்லாம் வந்து வீட்டில் ஒரு பெட் அனிமல் மாதிரி வளர்க்குறாங்க. அது வளர்க்குறது சரியா தப்பா, அதனால் பின்னாடி ஆபத்து இருக்கா இல்லையா அப்படின்றதுலாம் அதை பற்றி நம்ம நம்ம எதுவும் கருத்து தெரிவிக்க வரல. நம்ம வந்து கவனிக்கிறது தான் நான் சொல்கிறேன். நம்ம வந்து இதை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன ஃபீல் ஆகுது. அப்போ ஒரு ஒரு சிங்கம், புலின்றது வந்து வெறுமனே மனுஷனை வந்து கண்மூடித்தனமா அத அடிச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது, அத நீங்க ஒழுங்கா கவனிச்சீங்க. சின்ன வயசுலேருந்தே அது மேல ஒரு ரொம்ப அன்பாக நீங்க அத வளர்த்தீங்கன்னு சொன்னா, அதுவும் வந்து நம்மகிட்ட இவ்ளோ பெட்டா பழகுது. அவ்ளோ பெரிய ஒரு மனிதனுடைய பலம் கொண்ட ஒரு சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷன்ட்ட ஏதோ ஒரு சின்ன பூனை மாரி விளையாடுது அது பாட்டுல. ஒரு சிறுத்தை புலி பார்த்தீங்கன்னா வந்து விளையாடுது. அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது? அப்ப நீ வந்து ஹார்ம் பண்ணாம இருந்தா, அதுவும் உன்ன எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. நீ அதுகிட்ட அன்பா இருந்தா, அதுவுமே ஜென்யூனா உன்ட்ட பழகும் அப்படின்றத காட்டக்கூடியதா இருக்குது. இத நான் வந்து இதுலேருந்து நான் எதையுமே நிரூபிக்க வரல. அதாவது சிங்கம், புலிங்கள நீ வீட்ல வளர்க்கலாம், தப்பு கிடையாது. அ அதனால எந்த ஒரு ஹார்மும் நமக்கு கிடையாது அப்படின்ற மாரி நான் ஜஸ்டிஃபிகேஷனுக்குள்ள வரல. நான் வந்து சொல்ல வர்றது வந்து ஒரு உலகம் தழுவிய பார்வை, அனைத்தையும் தழுவிய ஒரு பயோடைவர்சிட்டிய வந்து கன்சர்னோட நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்கான விஷயங்கள் நெறைய இருக்குது. நம்ம நெனச்சிட்டு இருக்கக்கூடிய புரிதல்கள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமா சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நீங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த கார்னிவோரஸ் அனிமலுக்கு இன்னொரு சைடு ஒண்ணு இருக்குது. அது வெறுமனே அடிச்சு சாப்பிடுறது மட்டுமே அதோட தொழிலா இருக்காது. அதுக்கும் ஒரு அன்பான ஒரு சைடு ஒண்ணு இருக்குது. அந்த நர்ச்சரிங்கா நீ அன்பா இருந்தீங்கன்னு சொன்னா, அதுவும் உங்களோட எப்படி வந்து இணையுது. அப்பனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பு இருக்குது. அப்ப அன்பு காட்டினா யார் வேணாலும் வந்து ஒரு ஒரு அ பே ஒரு மொழியே இல்லாத ஒரு ஜீவராசி கூட நம்மளோட வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுபோல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எண்ணற்றவைகள் இருக்கு. முடிந்தால் தொடர்ந்து இத பத்தி பேசலாம். இல்லாட்டி சந்தர்ப்பம் வரும்போது இத பத்தி பேசலாம். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு டீச்சிங் தான் வந்து மை ஆக்டோபஸ் டீச்சர் எனக்கு குடுத்துச்சு. நெறைய பேர் அத பத்தி பார்க்குறாங்க. சிலாகித்து அத பத்தி பேசுறாங்க. என்னால் முடிந்ததை நான் ஷேர் பண்ணிட்டேன். மற்றவங்க வந்து நீங்கள் அதை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.